பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இஸ்ரேல் குறித்தான செய்திகளை தான் நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா பற்றிய போர் குறித்ததான செய்திகளை நாம் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த போர் மிகவும் பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. இந்த போர் இன்னும் விரிவடையும் அபாய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இஸ்ரேல் இராணுவத்தின் மாசாட் பிரிவு, அதாவது உளவு பிரிவு என்று அர்த்தம், இது ஈரானுக்குள் இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரானுக்குள் நடைபெறும் தாக்குதல்கள், இந்த தாக்குதல்கள் எல்லாமே இஸ்ரேலின் மாசாட் பிரிவு ஈரானுக்குள் இருந்து கொண்டு சொல்லி அடிக்கிறது என்ற செய்தி தற்சமயம் வெளியாகியிருக்கிறது. புதிதாக ஈரானில் ஒரு தலைவரை அப்பாயின்மெண்ட் செய்திருக்காங்கல்ல, அந்த தலைவரின் உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. இவர்தான் அடுத்த டார்கெட்டாக இருக்கப் போகிறார் என்று சொல்லப்படுகிறது. தற்பொழுது இந்த செய்தி ஈரானை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. காமினியின் மனைவி அதே தாக்குதலில் காயமடைந்து கோமா நிலையில் இருந்ததாகவும் தற்பொழுது அவங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் காமினியின் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பலரும் இறந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. 40க்கு மேற்பட்ட ஆபீசர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் வெஸ்ட் ஆசியா நாடுகளிலிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கை வைத்துள்ளது. அங்கு எந்தெந்த நாடுகள்லாம் தாக்குதலில் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், வெஸ்ட் பேங்க் அண்ட் காசா, ஜோர்டான், குவைத், லெபனான், ஓமன், குவாட்டர், சவுதி அரேபியா, சிரியா, யுனைடெட் அரபு, ஏமன், இந்த பகுதியிலெல்லாம் ஃபாரினர் இருப்பது மிகவும் ரிஸ்காகப்படுகிறது. இந்த பகுதியிலெல்லாம் போர்ச்சூழல் விரிவடையும் சூழ்நிலை இருப்பதால் இவர்களெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் பேஸ் டார்கெட்டை பண்ணி ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. கல்ஃப் கண்ட்ரீஸில் அமேசான் ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதல் அவங்க நடத்தியிருக்காங்க. அதில் 3 ஃபெசிலிட்டிஸ் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதனால் அந்த அமேசான் சேவைகள் எல்லாம் மிகவும் பாதிப்படைந்த நிலையில் காணப்படுகிறது. இதில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால், ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஏஐ இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது உலகளவில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இந்த ஏஐ எவ்வளவு டேஞ்சர் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்படின்னா, ஏஐயில் நிறைய டேட்டா இருக்குது. அது எந்த நாட்டை எப்படி தாக்கலாம் என்று அறிந்து அந்த தாக்குதலில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அவங்க நடத்தியிருக்காங்க. இது மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயமாய் காணப்படுகிறது. அடுத்து இஸ்ரேல், அமெரிக்கா ஈரான் தாக்குதல் நடத்திய பிறகு லெபனானில் உள்ள தீவிரவாத அமைப்புகள்லாம் இஸ்ரேல் மேலே தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனே இந்த இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்குன்னா, இன்றைய தினம் இஸ்ரேல் லெபனானுக்குள் நுழைந்திருக்கிறது. அப்போ லெபனான் அதுக்கு வழிவிட்டிருக்கு. அப்போ இஸ்ரேலானது என்ன செய்து, அங்குள்ள மக்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் பாதுகாப்பு இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த யுத்தம் முடியுமா தொடருமா என்று சரியாக தெரியவில்லை. அடுத்து எந்த தலைவரை இவங்க டார்கெட் பண்ணி தாக்க போகிறாங்கங்கிறது பெரும் பரபரப்பாகவே காணப்படுகிறது. இந்த யுத்தங்கள் முடிவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு என்று சொல்லப்படுகிறது. தற்போதைய நிலைமையில் யுத்தம் தொடர்ந்து வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது. ஈரானும் யுத்தத்தை நிறுத்துவதாக தெரியவில்லை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் யுத்தத்தை நிறுத்துவதாக தெரியவில்லை. தற்பொழுது சைனா ஈரானுக்கு ஆதரவாக ஆயுதங்களை கொடுப்போம் என்று தகவல்கள் தற்போது வெளியாகி வந்திருக்கிறது. யுத்தம் மிகவும் மும்முரமாக இருப்பதாக காணப்படுகிறது. இதுவெல்லாம் தற்பொழுது வந்த அப்டேட்டு. இதை கேட்கும்போது யுத்தங்கள் முடிவடைய வேண்டும், நாம் அதற்காய் ஜெபிக்க வேண்டியது நமக்கு கடமையாக இருக்கிறது. அப்பாவி மக்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாது, அவங்க பாதுகாக்கப்பட வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும். நம் வேதத்தில்
சொல்லப்பட்டபடி யுத்தங்களின் செய்திகளே நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதைத்தான் கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. ஈரானுக்கு விரோதமாக இஸ்ரேலும், இஸ்ரேலுக்கு விரோதமாக ஈரானும் போரை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். இந்த காணொலியை எல்லாரும் பாருங்கள், நீங்கள் கேளுங்கள். இது ஒரு அவசர ஜெபக்குறிப்பாக உங்களுக்கு இதை நாங்கள் பதிவிட்டு வெளியிடுகிறோம். நீங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அடுத்து இன்னொரு தகவலோடு இன்னொரு காணொலி வழியாக உங்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். தேவ நாமம் மகிமை அடையட்டும்.